பக்கா கதை ப்ரோ. லவ்வருக்கு பதிலாக ஓலர்னு வச்சிருக்கலாம் படம் பேரை. மற்றபடி பொண்ணு மேலே தப்பியும் பையன் மேலேயும் தப்பு. என்னடா மச்சான் 2 பேர் மேலேயும் தப்பு. டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாம். அந்த கம்பேக் இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக பண்ணிருக்கலாம். மற்றபடி ஓகே தான். இந்த ஜென்ரேஷனாவோ அப்படியே ட்ராபேக்கில் எடுத்து கட்டுறதுருக்காங்க. கரெக்டாக நல்லா நம்ம லைஃப் ஸ்டைல் மாதிரி இருக்குது. நார்மல் இல்லை, மிடில் கிளாஸ் மாதிரி ஜெனியூனாக இருந்தது. நல்லா மூவி ப்ரோ. சிகரெட் அதிக இடத்துல காமிச்சிருக்காங்கண்ணா. சிகரெட் ஆமாம், எல்லா சீன்லையுமே சிகரெட் இருக்கு. நல்லா இருந்துச்சு. லைக் எனக்கு குட் நைட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் டாக்ஸிக்கான பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருப்பாங்கன்றது நல்லா இருந்து ப்ரொஜெக்டாக இருந்துச்சு. ஓவரால் ரேட்டிங் 8.5. நல்லா இருந்துச்சு. பட் எண்டிங் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். நல்லா இருந்துச்சு. மணிகண்டனோட பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த படம் எல்லாம் அந்த யூத் எல்லாம் பார்க்கணும், லவ்வர்ஸ் அந்த மாதிரி வந்து பார்க்கலாம். ஒரு நல்ல அவேர்னஸான மூவினே சொல்லலாம். ஆமாம், இப்போ பிரேக்கப் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் தனித்தனியாக இருந்தால் கூட 2 பேரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அந்த மாதிரி ஒரு கருத்தாக இருக்குது. 2 பேரும் ஃபீல் பண்ணிட்டு இல்லாமல் லைஃப்பில் வரணும், முன்னாடி வரணும் அப்படின்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே விரும்பி பார்க்கக்கூடிய படமாக இருக்கும். நல்லா இருக்கு. தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்குது. மணிகண்டனோட பெர்ஃபார்மன்ஸ் அவர் சொல்ல வேணாம், ஜெய்பீம்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம். சூப்பராக பண்ணியிருக்காரு. படமாகவே இது ரொம்ப சூப்பராக இருக்குது. எமோஷன்ஸ் ஃபுல்லாக ஒர்க் ஆகிருக்கு. படம் சூப்பராக இருக்குது, எல்லாரும் பார்க்கலாம். வருஷம் பார்க்க வேண்டிய படம், முக்கியமாக ஆண்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய படம். நல்ல படம். மணிகண்டன் எப்படி இருக்கு? ஓகே நல்லா இருக்கு. சூப்பர் ப்ரோ. படம் சூப்பர். நல்லா இருக்கு. செம படம் ப்ரோ. லவ்வுக்கு அப்புறம் ஒரு பெரிய லைஃப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. பார்த்தீங்களா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ. ப்ரோ படம் ஓகேண்ணா. ஓகே. மணிகண்டனோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கு. குட் நைட் எல்லாம் வராது. ஓகே.